ஷே பிரம்மா சூரியன் கலட்டையும் கணக்காக்க உலக நாடு 2ஆம் நம்பராக திருச்சி பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். எல்லாம் நொறுக்கி விடப்பா போட்டார், கணக்கு போட்டார், எல்லாம் நொறுக்கி போட்டோம். 75 கொடி 77 கொடி உலக நாடு தூக்கி காட்டுதான். கொடி தூக்கி புரியுதா? அந்த கொடி பூரா ஒவ்வொரு நாடாக எரிச்சிருப்பா, சாம்பலாக போட்டோம். கூட கொஞ்சமாக வெப்பத்தை இறக்கு கணக்கு கொடுத்துட்டாரு. நான் கணக்கு உன் கையில் கொடுத்துட்டேன். முக்கால் சத்தியம். கூட கொஞ்சம் வெப்பத்தை பூமியில் இறக்கப்பா, பூமியில் இறக்கு. ஏன்னா பூமியில் மரங்கள் செடிகள் கொடிகளுக்கு கீழே தண்ணி வீழ்ச்சி கொடுத்தார், தண்ணி போக்குவரத்து, அதுகளுக்கு வேறு போய் சாப்பிட்டுக்கிட்டுச்சு. அதைவே உறிஞ்சி எடுத்து பாழாக்குதான். மானிட பிறவி எரிக்கணும், எரித்து சாம்பலாக்கணும். முக்கால் சத்தியம். அறிவியட்ட முட்டா பேல விவசாயம் போட்டிருக்காரு, விவசாயம் கொடுத்துருக்காரு. உன் உயிர் வாழ்றதுக்கு என்னடா 2ஆம் நம்பருக்கு பேப்பராடா? முட்டா பேகடா. பேப்பர் அடித்த பேப்பர் எல்லாம் சிக்கலில் வரணுமாப்பா சூரியன். முக்கால் சத்தியம். பேப்பர் அச்சடிக்காமல பேப்பர் 500 ரூபா தாள், 200 ரூபா தாள், 100 ரூபா தாள், 50 ரூபா தாள், 10 ரூபா தாள், 20 ரூபா தாள். அந்த தாளை சிக்கலில் கொண்டு வா. அந்த சிக்கலில் வந்த உடனே ஆதார கார்டு, ரேஷன் கார்டில் ஒவ்வொருத்தனும் பல ஆயிரம் கோடி அச்சடித்து வீட்டுகளிலே வச்சு விளையாடுதான். இந்த இடத்த வாங்கவா, இந்த பில்டிங் போடவா, இந்த இடத்த கெட்டவா, இந்த மில்லு தொழிற்சாலை கெட்டவான்னு இவனுகளாக பேப்பர் அடித்து விளையாடுதான். அது கூடிய சீக்கிரமாக உள்ள மாட்டி கொண்டாப்பா. முக்கால் சத்தியம். சூரியன் கணக்கு உனக்கு கொடுத்தாச்சு. கூட கொஞ்சம் வெப்பத்தை இறக்கப்பா. பூரா அனல் மாதிரி கொதிக்கட்டும். ஒவ்வொருத்தன் சட்டை இட்டெல்லாம் வேட்டியெல்லாம் எரியட்டும். ஆணுக்கு பெண்ணுக்கு சேலையெல்லாம் சுடியாரெலாம் எரிஞ்சு நாசமாக போட்டோம். முக்கால் சத்தியம். அகம்பாத சேட்டை, அநியாய சேட்டை, மோட்டா பேகலாம். விவசாயத்தை பூரா அழிக்க ஓடுதான். வீட்டுகளில் உட்காந்து நம்ம இடம் இத்தனை கோடி போமா, இத்தனை கோடியை கொண்டு வந்தால் நம்ம சாக்கு நிறைய அடைஞ்சி வீட்டில் பொண்டாட்டி பிள்ளையோட நாக்கை உள்ளே விட்டு நக்கணுமாங்க. பேப்பரை வச்சு விளையாடுதான். மொட்டா பேல எல்லாம் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் விவசாயத்தை அழித்து நாசம் பண்ணி வச்சுருக்கான். இது எல்லாம் காவல்துறை அதிகாரி எல்லாம் பார்க்க வேண்டாமா? காவல்துறைன்னா என்ன தெரியுமா? கடைசி இப்போ நான் கணக்கு கொடுக்கேன், கேட்டுக்கோ. கோயில் இடம் சொத்தை காவல் காக்கிறது தான் உனக்கு கொடுத்த கணக்கு மன்னராட்சியிலேருந்து. புரியா? ஜமீன் காலத்துலேயும் காவல்துறை இருந்தால் பூரா அவன் ஜமீனுக்கு சொல்லுவான், ஐயா இத்தனை ஏக்கர் இருந்த காவல்துறை நீ பார்த்துக்கோ, நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இது எல்லாம் விவசாய இடம் அப்படின்னு. ஏண்டா பைப்புகளை பூரா கையெழுத்துக்களை போட்டு பேப்பர்களை விட்டு அவன் பொண்டாட்டி மாதிரி பில்டிங் வேணுமா, 10 மாடி பில்டிங் வேணுமா, அவன் பொண்டாட்டி மாதிரி நம்ம 10 மாடி கட்டிட்டோம், நமக்கு விரிச்சு இருக்கு வா அப்படி ஏங்க. மோட்டா பேல பூமி கண்ணீர் வடிக்கி, பூமி கதறுது, பூமி கண்ணீர் ரத்த கண்ணீராக வடிக்கி. ஏண்டா இருக்கிற ஆடை உனக்கு எவ்வளோடா? இருக்கிற ஆடை, இடம், சாப்பாட்டு, உணவு பூமியில் கொடுத்துருக்காரு. அமைங்கி போங்கடா பொத்தி. 7 செம்மமாக பாலாக்க வந்த பாய் பேகளா அரசியல்வாதி காவல்துறை அதிகாரி. கேட்டுக்கோப்பா, மன்னர் ஆட்சியில் என்ன இருந்துச்சு? எல்லாம் நீதிமன்றத்தில் இருக்குது. அதை மீறி தகுத்து எல்லாம் ஓடிடுச்சு, நீ பார்க்கல. அந்த குற்றம் குற்றத்தில் குற்றம், குற்றமான குற்றம். கைலாசத்தில் உச்ச நீதிபதி ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார். உன் கணக்கு முடிஞ்சு வச்சு இன்னும் ஒரு கணக்கு இருக்குது, அதையும் விட்டுருவோம். விட்டவுடனே அந்த கணக்கு எல்லாமே குளோஸ் பண்ணி எழுதிடுவார். முக்கால் சத்தியம். பவரை பிடிங்கிட்டார், காவல்துறை பவரை பிடிங்கிட்டார். பவர் இல்லாமல் நிற்ப ஆணும் பெண்ணும். முக்கால் சத்தியம். புரிஞ்சிக்கோ. கோபுரம் பிடிங்கிட்டார், கோபுர சின்னத்தை பிடிங்கிட்டார். தாய் இந்தியா நாடு முழுவதும் தப்பாக நினச்சி நீ போனேன்னா கைலாசத்தில் ஈஸ்வர மகன் எங்கள் அண்ணன் மகனை யார் என்ன தப்பு நினச்சா அவன் குடும்பம் கண்ணீர் கூத்தலுமாக போய்கொண்டே இருக்கும். புரிஞ்சிக்கோ. சாமி கடவுள் கைலாசத்தில் கணக்கு போடுதோம். முக்கால் சத்தியம். புரிஞ்சிக்கோ, புரிஞ்சி நட.